2019 காங்கிரஸ் வெற்றி பெறதுக்கு திமுக தொண்டர்கள் முழு பாடுபட்டார்கள். இந்த வாட்டி அந்த ஒத்துழைப்பு காங்கிரஸுக்கு கிடைக்கல. அதனால் பல இடத்துல காங்கிரஸ் வந்து படு தோல்வியை தரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த இடத்துலலாம் பிஜேபி கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை. கரூர்லேயே ஜோதிமணிக்கு திமுக வேலை செய்யலை, செந்தில் பாலாஜி குரூப் வேலை செய்யலை. அது ஒரு பெரிய அங்கே செந்தில்நாதன் வந்து பிஜேபி கூட்டணியில் வந்து மிக வேகமாக வேலை பார்த்துட்ருக்காரு. மாணிக்க தாக்குதல் மேலே வந்து சமூக ரீதியாகவும் சரி மற்றதாகவும் சரி மிக அதிருப்தி காங்கிரஸுக்கு இருக்குது. திமுகவும் இந்த முனையை வந்து மீண்டும் மாணிக்கத்தாவை ஜெயிச்சா இந்த தொகுதி வந்து காங்கிரஸுக்கே தொடர்ந்து இருப்பதாக கருதி அதனால் முழு மனதோட திமுக உடன்பிறப்புகள் வேலை செய்யலான்றது தான் எங்களுக்கு வந்து காலகட்டம். எல்லா கடலையும் இழிவுபடுத்தக்கூடிய இதே மாதிரி நீங்கள் வந்து இஸ்லாமியரை இழிவுபடுத்த முடியுமா? கிறிஸ்துவரை இழிவுபடுத்தி நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போக முடியுமா? உங்களுக்கு இந்துக்கள்னால் உனக்கு ஏன் அப்படி கேவலமாக பார்க்குறீங்க? நீங்கள் திராவிட முன்னேற்றத்தில் எல்லாருமே அப்படி தான். தளபதியிலேருந்து உதயநிதி ஸ்டாலின்லேருந்து அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்துக்கள் ஓட்டு வேணான்னு சொல்ல முடியுமா? இப்படி சொல்லிவிட்டு 1500 கோடிக்கு நாங்கள் வந்து 1500 கோயிலுக்கு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு ஏன்னு சொல்கிறீங்க? திமுக வெற்றி வந்து பெரிய லெவலில் இல்லை. தென்காசியில் பிஜேபி கூட்டணி அதான் கூட்டணி கட்சி தலைவர்லாம் வெற்றி பெறுறாங்க இந்த வாட்டி. அதுதான் பெரிய விஷயம். அவங்கெல்லாம் வந்து மத்திய இணையமைச்சர் எல்லாரும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி வராங்களோ அத்தனை எம்பியும் இந்த முறை வந்து மாண்புமிகு நரேந்திர மோடிஜி மந்திரி ஆக்க போகிறார். சேலத்தில் எடப்பாடி வந்து படுதோல்வி ஆகிறார். திமுக அண்ணன் செல்வ கணபதி வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துட்டு பேச இருக்காரு அதிமுக முன்னாள் நிர்வாகி திரு ஆவின் என் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவு யாருக்கா இருக்கு? அவங்க ஏன் ஒதுங்கியே இருக்காங்க? அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்களுடைய சொத்து குவிப்பு வழக்குகள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து சொந்த பந்தம் வந்து இந்த அதிமுக கட்சியில் வந்து நிறைய ஆதிக்கம் பண்ண காரணத்தினால தான் இப்போ அண்ணன் எடப்பாடி வந்து அவங்கள சேர்க்கறதுக்கு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து சொந்த தங்கச்சி மகன் வந்து டிடிவி தினகரன் தேனியில் நிற்கிறாரு. புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சின்னம்மா மேலே இருந்த பழி பாவங்களை எல்லாம் அவர் வந்து நீக்கினார் ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்று. அந்த அளவுக்கு பண்ண அவருக்கு வந்து அவருடைய தாய் மாமன் வந்து திவாகர் வந்து அவருக்கு ஒத்து வரல. அந்த அம்மாவை வந்து தவறாக வழி நடத்துகிறாரு. அதனால் அவங்க குடும்பத்தில் வந்து எலெக்ஷன் ஆக்சுவலி அவங்க வந்து இந்த நேரத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணி திமுகவுக்கு எதிராக வாக்கு சேகரிக்கும். திமுகவோட எதிர்ப்பு நிலையில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி ஆதரவு நிலையை வந்து நேரடியாக எடுக்காமல் மறைமுகமாக எடுக்கிறது வந்து தொண்டர்கள் விரும்பலை. இந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் அவங்க நிற்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரெட்டலைக்கு எதிராக நம்ம ஓட்டு கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெட்டலையே உங்களை ரெட்டலைன்றது முக்கியம் இல்லை. அன்றைக்கி ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் நிற்கும் போது தடுத்துருக்கணும்ல. அன்றைக்கி நிற்க வச்சு ஃபண்டுலாம் கொடுத்து ஃபண்டிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெட்டலைக்கு எதிராக நிற்கிறேன்னு சொல்ல முடியாது. மதுசூதனம் தோக்கடிச்சது ஆர்கே நகரில் இந்த குக்கர் தானே. அன்றைக்கெலாம் மௌனமாக இருந்துட்டு அப்புறம் எம்பி தேர்தலெலாம் பணம் செலவழித்து பணமும் கொடுத்து எல்லாம் நிற்க வச்சுட்டு இப்போ வந்து பேக் அடிக்கிறது வந்து ரெட்டலைக்கு எதிராக நான் வாக்கு கேட்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து இது ட்ராமாவாக தான் பார்க்கணும். இது மிகப்பெரிய ட்ராமா தான். சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு இருக்கும். பிஜேபிக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி கண்டிப்பாக இருக்காது. பிஜேபியோட கூட்டணிக்கு கண்டிப்பாக இருக்கும். இவங்க ஓபிஎஸ்க்கு பிஜேபி டிடிவி தினகரனுக்கு கண்டிப்பாக அந்த ஆதரவு நிலைப்பாடு இருக்கும். காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு திமுகவில் எஃபெக்டிவாக இருக்குது? இல்லை, இந்த வாட்டி 2019 காங்கிரஸ் வெற்றி பெறதுக்கு திமுக தொண்டர்கள் முழு பாடுபட்டார்கள். இந்த வாட்டி அந்த ஒத்துழைப்பு காங்கிரஸுக்கு கிடைக்கல. அதனால் பல இடத்துல காங்கிரஸ் வந்து படு தோல்வியை தரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த இடத்துலலாம் பிஜேபி கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை. ஸ்டார் கேண்டிடேட்ஸ்னு இருப்பாங்களே சார், ஜோதிமணி அந்த மாதிரி, அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த லெவலுக்கு இருக்கும்? அங்கே வெற்றி வாய்ப்பு வந்து இல்லை இழுபறியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, கரூர்லேயே ஜோதிமணிக்கு திமுக வேலை செய்யலை, செந்தில் பாலாஜி குரூப் வேலை செய்யலை. அது ஒரு பெரிய அங்கே செந்தில்நாதன் வந்து பிஜேபி கூட்டணியில் வந்து மிக வேகமாக வேலை பார்த்துட்ருக்காரு. அவங்க வந்து ராகுல் காந்தியோடையே சுற்றி பயணித்ததில் தொகுதியை கோட்டை விட்டுட்டாங்க. அதனால் வெற்றி வந்து வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். யாருக்கு வெற்றி பெற்றுவாங்க, ஆனால் வெற்றி வந்து அவ்வளோ சுலபமான வெற்றி வந்து கரூரில் ஜோதிமணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. சார், இழுபறி தொகுதின்னு எந்தெந்த தொகுதியெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள்? இழுபறி தொகுதி கடலூர், இழுபறி தொகுதி காங்கிரஸ் நிற்கிறார். இழுபறி தொகுதி கடலூர். அப்புறம் மயிலாடுதுறை இழுபறி தொகுதி. அதுக்கப்புறம் இங்கே விருதுநகர் இழுபறி தொகுதி.
மாணிக் தாக்கூருக்கும் நான் முதல்ல காங்கிரஸ் தான் சொல்லிட்டு வந்தேன். மாணிக் தாக்கூருக்கும் அங்கே வந்து மும்முனை போட்டி, ராதிகா சரத்குமார், மாணிக் தாக்கூர், அப்புறம் நம்ம விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகரன், இவங்க அத்தனை பேருக்குமே இன்னிய தலைவில் சமபலத்தோடு மோதிட்டு இருக்காங்க. சமூக ரீதியாகவும் சரி. தேமுதிக எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அங்கே வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து மிக கடுமையாக உழைக்கிறார், ஒத்துழைப்பு கொடுக்குறார் தேமுதிகக்கு. அனைத்து மற்ற இடத்துல அந்த ஒத்துழைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களால் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ராஜேந்திர பாலாஜி அவரும் கடுமையாக கல நிலையத்தில் வந்து ஒத்துழைக்கிறார். அவருடைய அதனால் அதை கிட்டத்தட்ட நாளுக்கு வந்து முன்னேறிட்டு இருக்கார் விஜய் பிரபாகரன் தான் சொல்லணும். மாணிக் தாக்கூர் மேலே வந்து சமூக ரீதியாகவும் சரி மற்றதாகவும் சரி மிக அதிருப்தி காங்கிரஸுக்கு இருக்குது. திமுகவும் இந்த முனையை வந்து மீண்டும் மாணிக் தாக்கூர் ஜெயிச்சா இந்த தொகுதி வந்து காங்கிரஸுக்கே தொடர்ந்து இருப்பதாக தான் கருதி அதனால் முழு மனதோட திமுக உடன்பிறப்புகள் வேலை செய்யலைன்றது தான் எங்களுக்கு வந்து கல நிலவரம். நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார் ஆராசா எல்முருகன் இவங்க 2 பேர்த்துக்குமான இழுபறிலாம் சொல்ல முடியாது. அங்கே எல்முருகன் வந்து வெற்றியை நோக்கி போயிட்டார். அது இழுபறின்னு சொன்னால் கோயம்புத்தூரை சொல்லலாம், அண்ணாமலை இழுபறின்னு சொல்லுங்கள் ஏற்றுக்கலாம். ஆனால் அங்கே ராஜா வந்து நிறைய என்னது சோஷியல் மீடியாக்கள்லாம் வந்து அவர் பேசின பேச்செல்லாம் ரிப்பீட் பண்ணி மக்களிடத்தை ரீச் ஆகி இவ்வளோ கேவலமாக இந்திய திருநாட்டில் இவ்வளோ கேவலமாக ஒரு எம்பி வந்து பேசுறது யாருக்குமே கிடையாது. அவர் வந்து பகுத்தறிவாளராக இருக்கட்டும், பெரியாரிஸ்டாக இருக்கட்டும், வேணான்னு சொல்ல. இன்றைக்கி மாபெரும் பெரியாரிஸ்ட் யார்? பண்டூட்டி ராமச்சந்திரன் பெரியாரோட சீடன். அவரே நரேந்திர மோடி 3வது முறையாக வர வேண்டும்னு சொல்லி ட்வீட் பண்ணுறாரு. அவரோட நீங்களாம் பெரியாரிஸ்ட்டு? பண்டூட்டி ராமச்சந்திரன் எந்த பெரிய ஆள்? அரசியல் சாணிக்க புரட்சித் தலைவருக்கு அட்வைசராக இருந்தவர், ஐநா சபையில் தமிழர் உரிமைக்காகவும் போராடி சென்றவர். முதல்வர் வந்து புருக்லின் ஹாஸ்பிட்டலில் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அங்கே இருக்கும்போது போலீஸ் இலாக்கா அவரிடம் இருந்தது. நான் சொல்கிறேன் வந்து அந்த 88 89 காலகட்டத்தில். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவரே மோடியை ஏற்றுக்கணும் போது அப்புறம் உங்களுக்கெல்லாம் நான் கேடு? நீ ஏற்றுக்கணும்னு சொல்ல வேண்டாம். இந்து பெரும்பான்மை இந்திய நாட்டில் இந்துக்களை வந்து புறக்கணிக்கிற மாதிரி ஏன் பேசுகிறேன்? இந்து மதத்தை பற்றி ராமரை பற்றி இழிவாக ஏன் பேசுகிறேன்? ஒவ்வொரு முறையும் ராஜா வந்து இந்துக்களை வந்து புறக்கணிப்பதை வந்து இந்துக்கள் இந்த வாட்டி தக்க பாடம் புகட்டுவார்கள். அதில் வந்து நீலகிரி மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கையில் கடவுள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை ஒன்று தான். எல்லா கடவுளையும் இழிவுபடுத்தக்கூடிய இதே மாதிரி நீ வந்து இஸ்லாமியரை இழிவுபடுத்த முடியுமா? கிறிஸ்தவரை இழிவுபடுத்தி நீ அந்த ஊர் உள்ள போக முடியுமா? உங்களுக்கு இந்துக்கள்னால் உனக்கு ஏன் அப்படி கேவலமாக பார்க்குறீங்க? நீங்கள் திராவிட முன்னேற்றத்தில் எல்லாருமே அப்படி தான். தளபதியிலேருந்து உதயநிதி ஸ்டாலின்லேருந்து அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்துக்கள் ஓட்டு வேணான்னு சொல்ல முடியுமா? இப்படி சொல்லிவிட்டு 1500 கோடிக்கு நாங்கள் வந்து 1500 கோயிலுக்கு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு ஏன்னு சொல்கிறீங்க? பண்ணுறதெல்லாம் இந்துக்கள் எதிராக பண்ணுறீங்க. அவன் 1500 அது சேகர்பாபு அண்ணனுடைய தனிப்பட்ட முயற்சியில் நடந்தது. அண்ணன் சேகர்பாபு வந்து புரட்சித் தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்டவர். 40 ஆண்டு காலம் அம்மாவோட ட்ரைனிங்கில் வளர்ந்தவர். அதனால் அந்த இந்து உணர்வு அவருடைய ரத்தத்தில் கலந்துருக்கு. இதே பெரிய கருப்பனை போட்ட பண்ணிடுவாரா? இதே ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அவரெல்லாம் எந்த அறிவுறுத்தலும் துர்கா ஸ்டாலினுடைய அறிவுறுத்தல்னு சொல்லுங்க, ஏற்றுக்கிறேன். ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இந்த கோயிலை பற்றி எந்த அறிவுறுத்தலும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. நான் எதோ சொன்னேன், நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட போதும், இந்துக்களை மேலே சேர்த்த வாரி ஏன் பூத்துறீங்க? வெறுப்பு உச்ச நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு உதயநிதி ஸ்டாலினை. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பே தெரிவிக்கும் போது ஏன் இன்னும் திருந்திக்க மாட்டீங்க? ஏன் இவ்வளோ நாளாக பேசி இந்த ராஜா இந்துக்களை கேவலப்படுது, இப்போ போய் பேசுங்களேன். நீ எலெக்ஷன் நிற்கும் போது பேசியா? நீ உண்மையிலே ஆம்பளையாக இருந்தால் இப்போ போய் பேசு. ஏன் இப்போ பேச மாட்டேன்? அடைக்க வச்சுக்கிறீங்க. அதனால் ராஜா வந்து தோற்கப்படுத்த வேண்டிய ஆள், படுதோல்வி டெபாசிட் எடுக்க வேண்டிய ஆள். இன்னும் சொல்ல போனால் ராஜாவுக்கு வந்து போடுற ஒவ்வொரு ஓட்டும் கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்களுமே வந்து போடக்கூடாது. அதில் திமுக அண்ணா திமுக பாகுபாடு பார்க்கக்கூடாது. எல்முருகன் நல்லவர். அவர் மேலே இது வரைக்கும் அண்ணா திமுக தொண்டர்களும் சரி, திமுக தொண்டர்களும் சரி, பிஜேபி தொண்டர்களும் சரி, அவர் மேலே எந்தவித அண்ணாமலை மீது வரும் சில குற்றச்சாட்டுகள் சலசலப்புகள் சொல்லலாமே தவிர, எல்முருகன் ஜி வந்து தமிழ்நாடு பிஜேபியோட தலைவராக இருந்த காலத்தில் சரி, இன்றைக்கி மத்திய அமைச்சராக இருக்கும்போது கூட அவங்க குடும்பம் வந்து கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. எளிமையாக தான் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சாதாரண வீட்டில் தான் வசிச்சுட்டு வராங்க. அப்படிப்பட்டவருக்கு மக்கள் ஏன் ஓட்டு போட கூடாது? இந்த ஒரு தொடர்ந்து ராஜாவுக்கு தான் ஓட்டு போடணுமா?
நீங்கள் நாம் வந்து கிறிஸ்துவர்களை புறக்கணிக்க சொல்லலை, இஸ்லாமியர்கள் சகோதரர்களை புறக்கணிக்க சொல்லலை. ஆனால் இந்துக்களை அவமானப்படுத்தாதீர்கள் தான் நாங்கள் வந்து திமுக தலைமைக்கு வேண்டுகோள் கொடுக்கிறோம். எல்லாரும் அவங்கவுங்க நம்ம மத நல்லெண்ணத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சகோதரத்தோடு. நீங்கள் ஓட்டுக்கோசம் தமிழை பற்றி பேசுவீங்க, ஓட்டுக்கோசம் மதத்தை பற்றி பேசுகிறீங்க. இந்த கேவலமான தீப்பொறியை ஒவ்வொரு வாட்டியும் போடுறீங்க. எல்லா நாளும் தீப்பொறி வந்து பற்றிக்குன்னு சொல்ல முடியாது. சில நாள் பற்றிக்குச்சுன்னா அதுக்கு அடக்க உங்களால் முடியுமா? திமுக ராஜாவை கேட்குற கேள்வி நான். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இந்த தீப்பொறியை கிளப்பி விட்டுட்டே இருக்கீங்க. ஒரு வாட்டி பற்றிச்சுன்னா இந்த நாடு தாங்குமா? மணிப்பூரை பற்றி நம்ம பேசுகிறோம், அதை இங்கே ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் மணிப்பூர் மாதிரி தமிழ்நாட்டை உருவாக்க ட்ரை பண்ணுறீங்க. அதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் மோடிஜி மாதிரி அமித்ஷா மாதிரி ஆளுங்க வந்து அணைச்சிட்டு போகிறாங்க. ஏன் அவங்க 10வது முறை தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு நீங்கள் ஏன் கேட்க முடியும்? ஒரு இந்திய பிரதமரை, இந்திய நாட்டு திருநாட்டு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவரை தமிழ்நாட்டுக்கு ஏன்பா 10 வாட்டி வரேன்னு கேட்கறதுக்கு நீங்கள் யார்? வந்தால் நல்லது தானே. நீங்கள் தானே சொன்னீங்க, உங்கள் அப்பா தானே சொன்னார், நீங்கள் எப்போவுமே மத்திய அரசோட ஒத்து போங்க, அண்டை மாநிலத்தோட ஒத்து போங்க. நீங்கள் அண்டை மாநிலத்தில் கூட்டணி கட்சி உங்கள் ஆட்சி நடக்குது, காங்கிரஸோட ஆட்சி நடக்குது. அவங்ககிட்ட சொல்லி தண்ணி காவேரி அம்மா ட்ரிபியூனலில் சண்டை போட்டு வாங்கி கொடுத்த கெசட்டில் வர வச்சு காவேரி இது வாங்கி கொடுத்த தண்ணியை உங்களால் வாங்கிட்டு வர முடியல. உங்கள் கூட்டணி ஆட்சி சிவகுமார் தானே இருக்காருங்க. முடியல உங்களால். அங்கே ஹிந்தி கற்றுன்னு வாடா போடான்னு ஒருத்தன் சொல்லிட்டு அவன் போயிட்டான். யார்? பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். அன்றைக்கி வாய் முடி நீயும் டிஆர் பாலும் கம்மன் தானே வந்து அவமானப்பட்டுக்கிட்டு. சார், பாமக வேட்பாளர் அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பர்டிகுலராக சௌமியா அன்புமணி அவர்களுடைய 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் சௌமியா அன்புமணி ஜெயிப்பாங்க. கூடுதலாக அன்புமணி அன்றைக்கி ஜெயிச்சதை விட சௌமியா அன்புமணி வந்து 1,00,000 வாக்கு கூடுதலாக ஜெயிப்பாங்க. பன்மொழி புலவர் அவங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், ஆங்கிலம் நம்மளுக்கு அவங்க போனால் கண்டிப்பாக வெற்றி பெற்று அவங்க மத்திய அமைச்சர் ஆவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே பட தேவையில்ல. அந்த நோக்கில் தான் அவரை அந்த அம்மா நிற்க வச்சுருக்காங்க பிஜேபி. அந்த அம்மா போனாங்கன்னா மத்திய இந்த பசுமை பற்றி நிறைய தெரியும் அவங்களுக்கு. வனத்துறை மந்திரி மாதிரி அது மாதிரி வேறு மிகப்பெரிய இலாக்கால கேபினெட்டில் இருப்பாங்க அந்த அம்மா. அதனால் வெற்றி வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு வந்து தருமபுரி மக்கள் கிட்டத்தட்ட 80% அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க அங்கே இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய வெற்றி வந்து உறுதியாயிடுச்சு. இன்றைக்கி அந்த பிஜேபி கூட்டணி கட்சியோட வெற்றியில் முதல் இடத்துல வகிக்கிறவங்க அவங்க. 2வது இடம் தான் டிடிவி, 3வது இடத்துல அண்ணன் ஓபிஎஸ் கூட்டணி கட்சியில். ஆனால் மிகப்பெரிய அதே மாதிரி காங்கிரஸ் வந்து இங்கே சிவகங்கையில் திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் படுத்தோழி தேவநாதன் வெற்றி பெறுவார். ஏன்னா காங்கிரஸ்காரங்க யாருமே நேற்று கூட இன்னைக்கு கூட பார்த்தோம், ஊருள்ளேயே காங்கிரஸ்காரனை விட மாட்டாங்க. யாரை? கார்த்திக் சிதம்பரத்தை வந்து வேட்பாளரே உள்ளே விட மாட்டாங்க. அவர் மேலே அவ்வளோ திருப்தி. காங்கிரஸ்காரனை எதிர்க்கிறான், திமுககாரன் எதுக்குது இல்லை, காங்கிரஸ்காரன் திமுககாரன் ஆஃப் ஆகிட்டான். இந்த சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக யார் பிஜேபி தானே போடுவாங்க, ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பிஜேபியோட கூட்டணி கட்சி வந்து எளிதில் வெற்றி பெறும். அந்த வெற்றியை தாங்க முடியாமல் தான் அவங்க வந்து ஆர்பிஎஃப்ல அவர் செக்கு கொடுத்தாரு, இதை ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா ஒரு நிறுவனம் கொடுக்குது, செக்கு கொடுக்குது, ரிட்டர்ன் ஆகுது, அது நிறுவனம் பார்த்துக்க போகுது. அதனால் அந்த வெற்றி உறுதியானவங்க தான் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ண சொல்லி அன்றைக்கி கொடுத்துருக்கணும். அன்றைக்கி கொடுக்காம அன்றைக்கெலாம் தூங்கிட்டு இப்போ வந்து தேவநாதன் வெற்றி வந்து அங்கே உறுதியாயிடுச்சு. 50-50 கேட்டிங்க, தென்காசி 50-50, ஜான் பாண்டியன் வெற்றி நோக்கி போயிட்டுருக்காரு. புரியுதுங்களா? அதனால் அங்கே வந்து திமுக வெற்றி வந்து பெரிய லெவலில் இல்லை. தென்காசியில் பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர்லாம் வெற்றி பெறுறாங்க இந்த வாட்டி. அதுதான் பெரிய விஷயம். அவங்கெல்லாம் வந்து மத்திய இணையமைச்சர் எல்லாரும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி வராங்களோ அத்தனை எம்பியும் இந்த முறை வந்து மாண்புமிகு நரேந்திர மோடிஜி மந்திரி ஆக்க போகிறார். 2026க்குள்ளே தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி, கூட்டணி ஆட்சி தான் வருன்றதில் அவங்க. அதனால தான் அண்ணன் ஓபிஎஸ் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாலும் அவர் எத்தனை ராமநாதபுரத்தில் நிறுத்தினாங்க. அவர் விருப்பப்பட்டு போனார்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் நில்லுங்க, மத்திய மந்திரி ஆக்கணும் உங்களை அப்படின்னு சொல்லி தான் நிறுத்தியிருப்பாங்க. டிடிவிக்கும் அதே அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவர் வெற்றிலாம் வந்து நேற்று இது ஐபிஎல்லில் சொல்லி திமுக தளபதி ஸ்டாலின் கூட்டத்தை கூட்டுறாங்களா? கூட்டம்னா கோட்டுற பிரியாணிக்கும் இதுக்கும் வர கூட்டம் தான். காசு கொடுக்காம கூட்டினீங்களா? 2 மந்திரி இருக்காங்க. திண்டு ஐ பெரியசாமி இருக்கார், அங்கே 3 மந்திரி மூர்த்தி சார் இருக்கார், இன்னொருத்தர் வந்து சாரங்கபாணியா சக்கரபாணியார் ஒருத்தர் இருக்கார். 3 பேரும் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் கூட்டம் ஒரு மாதிரி ஆகுதா? அதுக்கான பணம் செலவு பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அதில் என்ன வருத்தப்படுறாங்க திமுக? இல்லைனா இவர் வந்து போதிலே இந்த கூட்டத்துக்கே எங்களுக்கு பாதி செலவு சரியாக போயிடுது. இந்த பணம் மிச்சம் இவர் வராமல் இருந்தால் கூட, முதலமைச்சர் வராமல் இருந்தால் கூட இந்த செலவை மிச்சம் போய் வாக்காளர் கூட நாங்கள் பணத்தை கொடுப்போம் அப்படின்னு திமுக முக்கிய மந்திரிங்களாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இதுவே ஒரு பெரிய இது வந்து திமுக ஸ்டைல் இருக்காது. இது அம்மா ஜெயலலிதா அம்மா வரும்போது நடக்கிற இந்த ஸ்டைலை வந்து தளபதி ஸ்டாலின் அப்படியே அம்மாவோட ஸ்டைலை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாரு.
மந்திரி சபையிலும் அம்மாவோட பெரும்பான்மை மந்திரி முக்கிய இலாக்காவில் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட அம்மாவோட ட்ரெயின்டு பர்சன் தான் இருக்காங்க. அண்ணன் சேகர் பாபுலேருந்து, ரகுபதியிலேருந்து, ஏவா வேலுலேருந்து, நம்ம அப்புறம் முக்கிய மந்திரிலாம் இருக்காங்களே, இங்கேருந்து போனவங்க தான் முக்கிய பெரிய இலாக்காவில் வகிக்கிறவங்கெல்லாம் அதிமுகவில் இருக்கிறவங்க. முத்துசாமி அண்ணன்லேருந்து அம்மாவோட ட்ரெயின்டு பர்சன்ட் எல்லாமே. முத்துசாமி அண்ணன் கூட இந்த வாட்டி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டார். அங்கே ஈரோடு தொகுதியில் வந்து நீங்கள் அவர் சொன்ன வேட்பாளர், சிபாரிசு பண்ண வேட்பாளரை போடலை, அதனால் அவரும் இல்லை உதயநிதி தளபதி உதயநிதி ஸ்டாலினோட இளைஞரணிலேருந்து ஆள் போட்டாங்கன்னா அவரும் அதிருப்தியில் தான் இருக்கார். அதனால தான் சொன்ன ஈரோடு அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிற 2 இடம், ஈரோடு ஒன்று, கள்ளக்குறிச்சி ஒன்று. அதை தவிர பெருசாக அதிமுகவுக்கு பெரிய லெவலில் இங்கே வாய்ப்பு இல்லை. அந்த 2 தொகுதியை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா வெற்றி பெறுவாங்க. சேலத்தில் எடப்பாடி வந்து படுதோல்வி அடைவார். திமுக அண்ணன் செல்வ கணபதி வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். தென் மாவட்டங்களில் யார் லீடிங்கில் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? தென் மாவட்டங்களில் பிஜேபி திமுக விட அதிகமான எண்ணிக்கையில் லீடிங்கில் வருவாங்க. தென் மாவட்டங்களில் தான் வந்து அவங்களுக்கு ஓல்டு இருக்கிற ஒரு தொகுதி பிஜேபிக்கு எதிரான தென் மாவட்டம் தான். இந்த சென்னையில் திமுக தான் ஓல்டு இருக்குது. அதனால் இங்கே பெரிய 3 தொகுதியும் இருக்கட்டும், சென்னை சுற்றி செங்கல்பட்டு, திருவள்ளூர், இங்கெல்லாம் வந்து திமுக தான், ஸ்ரீபெரும்புத்தூர் எல்லாமே திமுக தான் வெற்றி பெறும். ஏன்னா இங்கே கட்சியே அதிமுக கட்சியே இல்லை. இங்கே எங்கே சென்னையில் இந்த 5 மாவட்ட செயலாளர் அதிமுக மாவட்ட சேர்ந்து இந்த கட்சியே அழிச்சிட்டாருங்க. எடப்பாடியால் இந்த மாவட்ட செயலாளர் மேலே கை வைக்க முடியல. கட்சி தலைமை வந்து பலவீனமாக இருக்கிறதுனால மாவட்ட செயலாளர் எடுத்து கேள்வி இந்த மாவட்ட செயலாளர்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தோல்விக்க ஏமா தோத்துச்சுன்னா, ஏங்க நாங்கள் அம்மா இருக்கும்போது இதே மாவட்ட செயலாளர் தான் இருந்தோம். அன்றைக்கி வந்து மக்கள் வந்து அம்மாவை ஏற்றுன்னு ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி மக்களும் தொண்டர்களும் உங்களை ஏற்றுக்கலை எடப்பாடின்னு போகிறானுங்க. இதுதான் சொல்ல போகிறானுங்க, எழுதி வச்சுங்க. தோல்விக்கான காரணத்தை கேட்டால் மக்கள் உங்களை ஏற்றுக்கலைங்க. அன்றைக்கி அம்மா இருக்கும்போது நாங்கள் வந்து மாவட்ட செயலாளர் மக்கள் ஏற்றுக்கினாங்க. இந்த பழி எடப்பாடி மேலே சுமத்த போகிறானுங்க இந்த மாவட்ட செயலாளருங்க. அதுக்கு தான் சொன்னேன், நீ வந்து நம்ம உயரம் உனக்கு தெரியும், உன் உயரத்துக்கு ஏற்ற சின்னம்மாவை அரவணைச்சு அரசியல் பண்ணியிருக்கணும், ஓபிஎஸ் அரவணைச்சு அரசியல் பண்ணியிருக்கணும், டிடிவி சார் அரவணைச்சு அரசியல் பண்ணிக்கணும், கேசி பழனிசாமி அரவணைச்சு அரசியல் பண்ணியிருக்கணும். யாருமே நீ உனக்கு நகலை பார்த்தா உனக்கு பயம் இருந்ததுன்னா நாளைக்கு எப்படி கட்சி நடத்துவது? இந்த மாவட்ட சென்னையில் 5 மாவட்ட செயலாளர் அட்டூழியம் பண்ணுறானுங்க. பற்றி ஒரு மாவட்ட செயலாளர் எடுக்க முடியல, 5 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறானுங்க. அப்படி பலவீனமான ஒரு பொதுச் செயலாளராக இருக்கார் இவர் எடப்பாடியார். இவரே கூட பொதுச் செயலாளராக கூட இருக்கட்டும் எடப்பாடியார். சின்னம்மா கூட வச்சுருந்தா அது மாதிரி இருப்பாங்களா? கூட அவங்க அந்த அம்மா அவங்க கூட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் ஒரு பயம் இருக்கும்ல. அந்த பயம் இல்லைல்ல. கட்சி வந்து பயம் இல்லாமல் நடத்த முடியாதுல்ல. அன்பால் நடத்தினால இந்த மாவட்டத்தெல்லாம் திருந்துவானுங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் எழுதி வச்சுங்க. எடப்பாடிக்கு சொல்கிற அந்த வேண்டுகோளா ரியல் ஒன் மீடியா வாயிலாக தோல்வி உற்றால் சென்னையில் அவங்க பதில் தயாராச்சுனா மக்கள் உங்களை ஏற்றுக்கவில்லை, தொண்டர்கள் உங்களை ஏற்றுக்கவில்லை. நாங்கள் அன்றைக்கி ஜெயிச்சு அம்மாவை ஏற்றுக்கினாங்க, ஜெயிச்சு கொடுத்தோம். அன்றைக்கும் நாங்கள் தான் மாவட்ட செயலாளர், இன்றைக்கும் நாங்கள் தான் மாவட்ட செயலாளர். அதனால் உங்களை மக்கள் ஏற்றுக்கலைங்க. நீங்கள் இப்போ முன்ன மாதிரி செலவு பண்ணலைங்க. போன தேர்தலில் ஒரு தொகுதி 12 கோடி கொடுத்தீங்க, இந்த வாட்டி எவ்வளோ கொடுத்தீங்கன்னு இந்த கேள்வியை கேட்குறாங்களா இல்லையான்னு கேளு. இதுதான் அவங்களுக்கு தோல்விக்கு பதில் ரெடி பண்ணி வச்சுக்கிறானுங்க. இந்த 5 மாவட்ட செயலாளர் சென்னையில் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க பதில் ஸ்கிரிப்டை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.